நல்லா தேடி பார்த்துட்டேங்க. ஸ்கூல் விட்டு 1 மணி நேரம் ஆகியும் குழந்தைய காணுங்க. தனியா எங்கேயும் போமாட்டாளே, வேற எங்க போயிருப்பா? எஸ், ராஜவேலு ஹியர். மிஸ்டர் ராஜவேல், உங்க மக கீதா பத்திரமா என்கிட்ட இருக்க. உங்க ஒரே குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரூபாயோட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. அப்படி வரலன்னா உங்க குழந்தை உங்களுக்கு இல்ல. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் எங்க வரணும்? பணத்தோட பரங்கிமல் அடிவாரத்துக்கு வாங்க. போலீஸுக்கு தெரியப்படுத்த கூடாது. சரி. Speaking. What? எனக்கு பணம் முக்கியம் இல்ல. எவ்வளவு வேணுமாலும் பணம் தர்றேன். எப்படியாவது என் குழந்தைய உயிரோடு மீட்டு கொடுங்க. பணம் கொடுத்து குழந்தைய மீட்டு வருதுன்னா எனக்கே சப்போர்ட் பண்றீங்க? உங்க குழந்தைய உயிரோட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அம்மா என்ன எடுத்து வர சொன்னா? பரங்கி மேல அடிவாரம். ஓகே ஓகே, நான் இப்போ ஓபன் பண்றேன். ஆல்ரைட். சார், அந்த டூப்ளிகேட் நோட்ஸ் இருக்குது. கணேஷ் வராடா. சொல்லாத ஆடு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், உங்களை நாங்க எதிர்பார்க்கல. எதிர்பாராம வர்றதா என்னுடைய பழக்கம். யார் வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையான பணம் கொண்டு வந்திருக்கேன், குழந்தைய அனுப்புங்க. முதல்ல பணத்தை காட்டு, குழந்தைய அனுப்புறோம். ரைட். வீரத்தையோ புத்திசாலித்தனத்தையோ காட்ட இப்ப நேரம் இல்ல. ஏன்னா ஒரு குழந்தையோட உயிரை பலி கொடுக்க நான் விரும்பல. குழந்தைய அனுப்புங்க. குழந்தைய அனுப்புறோம், பெட்டியை போடு. போ போ, அங்க போ. இதோட பல முறை நம்ம வழியில குறுக்கிட்டு நம்ம பிழைப்பை கெடுத்துட்டான். அந்த லாயர் கணேஷ் பலசாலி மட்டுமல்ல, புத்திசாலி கூட. அவனை சாதாரண ஒண்ணு செய்ய முடியாது. ஏன் முடியாது? அந்த புத்திசாலி கத்தி கதறி விழுந்து சாகிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். அதோட அந்த லாயரம் தொலைவா, கொலை குற்றம் நம்ம மேல விழுகாது.
நாளைக்கு அந்த லாயர் ஜூலி சீசர் டிராமாவில சீசராக ஆக்ட் பண்ண போறான். சீசரை கத்தியால குத்துற மாதிரி ஒரு சீன் வரும். நாடகத்துல யூஸ் பண்ற பொய் கத்திக்கு பதிலாக நிஜ கத்தியை மாத்தி வச்சுட்டா எல்லோரும் வந்தாயிற்றா? சார், இன்று நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகும் கோரிக்கைகள் என்ன? சொல்லுங்கள். சீசர் தீர்த்து வைப்பார். சீசரை வணங்குகிறேன். சீசர், பீப்ளஸ் கிம்பர் சுதந்திரமாக வாழ உரிமை உள்ளவர். அவனுடைய விடுதலையை பற்றி நாம் இந்த ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். நீயா எப்படி பேசுகிறாய்? ஆச்சரியமாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் சீசர். தங்கள் பாதங்களில் அடிபணிந்து கேட்கிறேன். பீப்ளஸ் கிம்பரை விடுதலை செய்ய உத்தரவிடுங்கள். காசியஸ், நான் நீயாக இருந்தால் என் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பேன். என்ன செய்வது? நீ காசியஸ், நான் சீசர். எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் கண் சிமிட்டுகின்றன. ஆனால் அவற்றின் நடுவே நிலைபெற்று ஒளி வீசி திசை காட்டும் துருவ நட்சத்திரம் போன்றவன் சீசர். எலும்பாலும் சதையாலும் உருவான மனிதர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் அவர்களிலே உறுதி படைத்த நிலையான குணமுள்ள பிரகாசமான கூறிய புத்தியுடைய எல்லோருமே தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் ஒருவன் தான் இருக்க முடியும். அந்த மனிதன் தான் சீசர். திட்டவட்டமாக சொல்லுகிறேன், பீப்ளஸ் கிம்பர் நாடு கடத்தப்பட்டதுதான். இனிமேல் யாரும் எதுவும் இதை பற்றி கேட்க வேண்டாம். சீசர் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். இதற்கு பதில் சொல்ல கூப்பிட்டீங்களாமே சார்? நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக் ஆயிருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கேரியரே ஸ்பாயில் ஆயிப்போம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு.
அது வரைக்கும் நான் சொல்லபடிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்கேடு கட்டு போ, எவனை வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பிரியாவுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்க. நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். ஜனார்த்தனா எங்க இருக்க? ஜனார்த்தனா காளி புடிச்சிட்டு வந்து கலாடா பண்றியா? மேல இருக்கியா? வாயா கீழே. இன்னைக்கு ஒன்னு 2 ரவுண்ட் பாத்துறேன். வாயா கீழே. எங்க மனம் நான் வளர்த்த பொண்ணு கேவலம் 50,000 கொடுத்து என்ன ஏமாத்திட்டு நீ படத்துக்கு லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறியா? ஏய், மரியாதையா 1 லட்சம் இல்ல 5 லட்சம் கொடு. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? தள்ளுவியா? எங்க தள்ளு பார்க்கலாம். ஏய், மரியாதையா பணத்தை கொடு இல்ல பிரியாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைச்சி போட. அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு. எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போட்டிருக்க. மரியாதையா போ. போறையா போறேன். என்ன ஏமாத்திட்டு நீ லட்சமா சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா? அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறாள. சிங்கப்பூர் போட்டும், நல்லா போட்டும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு. சார், இன்கம் டாக்ஸ் பாக்கி 2 லட்சம் ரூபாயும் கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? அட என்னடா சொல்லையா போச்சு. இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவா. சார், நான் போய் பாத்துக்கிட்டுமா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. நீ கிழிச்ச. பிரியா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவ. காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான். என்ன செய்யலாம்? லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனைத்தான் அனுப்பணும். ஹலோ, ஐ எம் ஜனார்தன். ஊர் மெட்ராஸ், வயசு 46, குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது திருப்ப சிகரெட், யூஸ் பண்ற செட் இன்டிமேட், ஃபிலம் ப்ரொடியூசர். ஐ எம் ரைட்? மார்வலஸ் மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? இட்ஸ் மை ப்ரொஃபஷன். டேக் யுவர் சீட். Thank you. சார், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சு. சரி, நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவளுடைய பிசினஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சேன். அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரியாவோட மாமன் காளிமுத்து இது ரவுடி ட்ரங்கர்ட். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட் ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். ப்ரொசீட். Thank you. வெல்கம். Peculiar case. கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பூர் போறான். அவரை தொடர்ந்து நீயும் போ. வெளிநாட்டுல அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. தீர்த்து கட்டுறது சுலபம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை கொன்னிடு. ஓகேவா?
coming. சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம், ஜாக்கிரதை. உங்க எல்லாரும் பாஸ்போர்ட் என் கையில, எல்லாரும் ஒழுங்கா நடந்துங்க. ஆமா. பிரியா, இனிமே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம். அந்த ஜனார்தன் கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ரைட்? என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே நிறைய பிளாங்க் பேப்பர்ஸ்ல ஜனார்தன் சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. அத பத்தி நீயே கவலைப்படுற. இட்ஸ் மை ப்ராப்ளம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா பயன்படுத்தி உன்னை ஏமாத்து கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். நான் கோர்ட்டுக்கு வரணுமா? ஏன் கோர்ட்டு நான் பயமா? அநேகமா கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த கேஸ்ல நான் உனக்கு சாதகமா ஈடுபட்டிருக்கேன்னு தெரிஞ்சால மிஸ்டர் ஜனார்தன் சமாதானம் கொண்டு வருவார். கம் இன் ப்ளீஸ். ஹாய் பரத். ஹாய் பிரியா. பரத், இவர்தான் மிஸ்டர் கணேஷ். ஹலோ, ஐ எம் பரத். ப்ளீஸ் டு மீட் யூ. டேக் யூர் சீட். ஹவ் இஸ் சிங்கப்பூர்? இட்ஸ் வெரி ஃபைன். மிஸ்டர் கணேஷ், நானும் பரத்தும் ஒருத்தர் விரும்புறீங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. am I right? யா, இந்த ஷூட்டிங் முடிந்ததும் நாங்க 2 பேரும் அமெரிக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வாவ், நாவல்ட்டியா? அமெரிக்காவில கல்யாணம், இந்தியாவில ஹனிமூனா? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு இந்தியாவில எனி ப்ராப்ளம்? ஆமா ஜனார்தன் சார் கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு வரோன்னு பயமா இருக்கு. she is correct. என்ன சார் நீங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு? நீங்க பிரியாவுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம்? ஐயோ, இது ரொம்ப சாது சார். எனக்கு தெரிஞ்ச உலக விவரம் கூட இதுக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு ரொம்ப தெரியும். என்ன அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இது பேசிக்கிட்டு? இதெல்லாம் சினிமா லாங்குவேஜா? மிஸ்டர் கணேஷ், நான் எதுக்காக பயப்படுறேன்னா, இது என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம அந்த ஜனார்த்தனம் கிட்ட ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாம வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தப்புதான். விவரம் தெரியாதவங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதும் தப்புதான். கட்டிக்காரனுக்கு மட்டும்தான் சட்டம் சொந்தம் நினைக்காதீங்க. அப்பாவிங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த சட்டத்துல வழி இருக்கு. பிரியா, இனிமே நீ என்ன கேட்காம எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது. ரைட்? என்னுடைய அனுமதி இல்லாம நீ எந்த ஷூட்டிங்லயும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? மிஸ்டர் ஜனார்தன் விவகாரம் முடிகிற வரைக்கும் நீ நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். ரைட்? ஓகே. யோகி, இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமா, நல்ல முகூர்த்த நாளாச்சே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் நேர வித்தியாசம் இருக்கு. இதுல எப்படி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா? சார், பஞ்சாங்கம் பஞ்சாமிர்தம் எல்லாம் நம்ம ஊரோட சரி. இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன், அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா, தேங்காய் கொண்டா. என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட, பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா. சார், காலையிலேயே கேமரா, ஃபைல், கிளாப் போர்டு வச்சு ரூம்லயும் பூஜை முடிச்சாச்சு. அப்படியா? ஆமா. அப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமா. சார், கட் 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 கட். என்ன ஹீரோயின் வரலையா சார் இன்னும்? ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏன் ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. உன்னதாயா, போய் கூட்டிட்டு வா. என்ன? நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன். இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் வேலையும் பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. சார், ஹீரோயின் வந்தது சார். அடிச்சு வந்தா வரட்டுமையா? ரொம்ப பிரமாதம். சாந்தபவன் கூட அந்த மாதிரி கிடையாது. அப்பா, என்ன லோகலப்பா. இவங்கள ஹீரோயின்? சார், மேக்கப் மேன், காஸ்டியூமர், டச் அப் இன்னும் இல்ல. ஹீரோயின் எங்க? நம்மளுக்கு தெரியாது சார். இனிமே ஹீரோயினை முன்னால அமைச்சிட்டு நீங்க பின்னால வாங்க. உங்களை வச்சா படம் எடுக்க முடியும்.
சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுக்கிற மேன். பிரயாணம் செய்த கலைப்பு சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்துருவாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு பிரயாண கலப்புங்கிறேன்? நான் என்ன அவங்கள மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கட்ட வண்டியில கூட்டு வந்தேன்? ரூபாயை போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கையா? இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவேன். நடந்த வரைக்கும் ஜாக்கிரதை. சார், டைரக்டர் சார். ஏன் தொங்குது தலை? என்ன விஷயம்? அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது, உங்ககிட்ட பேசணுமா? இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா? இன்னும் இல்ல, பண விவகாரம் அது என்னமோ பேசணுமோ, உங்களே வர சொன்னாங்க. என்னையா பேச்சு இருக்குது? மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்த்தன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டேனே. நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா? சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணை என்ன செய்யற போர்? ஐயோ, அங்க வீரமா பேசிட்டு இங்க என்ன நடக்குதோ தெரியலையே. அப்பா முருகா, ஷூ ஷூ. ஹலோ வணக்கம் குட் சார். மார்னிங். நமஸ்காரம். வணக்கம். ராத்திரி எல்லாம் நிம்மதியா தூங்குனீங்களா? தூங்குனேன் இப்ப சார். சாப்பிட்டீங்களா? சார், அப்படி இதுதான் இருக்கட்டுமா? நல்ல நாள் நல்ல நேரம். ஷூட்டிங் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரீங்களா? போலாம். வரேன் சார். இவதான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். சார், என்னுடைய தாத்தா தான் சாம்சன் டெல்லியில எடுத்தாரு. எங்க அப்பா என்டர் த டிராகன் எடுத்தாரு. நான் இந்த படத்தை எடுக்கிறேன். நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார் 3 வயசு ஆகுது. வீட்டுல ரீல் விடுறான். சார், அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். இனிமே என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். இது என்ன சார் பம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்த்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குதே. அதெல்லாம் பரவாயில்ல. பரவாயில்ல பேசுறீங்க. என்ன சார்? பரவாயில்ல பேசுறீங்க. அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி படத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்பப்போ ரசீது வாங்கிங்க. ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும். சார், ஜனார்த்தன் கிட்ட வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன். அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட்? ஓகே சார், எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீங்க பாத்துங்க சார். என்னம்மா புறப்படலாமா? என்னது? பின்ன ஆட்டிட்டார கையா? ஓகே. நீங்க என்னங்க? அம்மா ஓகேயா? அம்மா வந்தாதான் நீங்க வருவீங்களா? Time ஆச்சுடா. கேமரா ஸ்டார்ட். ஆக்ஷன். ஹலோ ராதா. ராதா நில்லு, ஒரு முடிவு சொல்லிட்டு போ. சோமு, நான் அப்படியே சொல்லிட்டேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தொல்லை கொடுக்காத. நான் ராமுவத்தான் காதலிக்கிறேன். ராமுவையா? நடக்காது, நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருவேன். பார்க்கலாம். சார், கேமரா சொல்லுங்க சார். ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்ப காட்டு.
என்னாச்சு? யாரும் என்ன கடத்திட்டு போக முயற்சி பண்றாங்க. எப்படியும் நான் தப்பிச்சுக்கிட்டேன். பரத் ஆபத்துல மாட்டிடுச்சு. எங்க? சென்சாலு ஸ்ட்ரீட். நீங்க இருந்தா வர. பரத், நோ ப்ராப்ளம், ஷீ சேஃப். அவங்களே எங்க? ஓடிட்டேன். ஆமா, உன்னை கடத்த முயற்சி பண்ணுவாங்க எப்படி இருந்தாங்க? 2-3 பேர் துரத்திட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஊர்க்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க. அதுல காளிமுத்து இருந்தானா? இல்ல. ஆமா, நீங்க ஏன் ராத்திரி நேரத்துல வெளியே போறீங்க? நான் அப்பவே சொன்னேன், இதுதான் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம் பான்னு கூப்பிட்டுச்சு. பகலெல்லாம் ஷூட்டிங், ராத்திரி தானே ஊரை சுத்தி பார்க்க முடியுது. அதுக்காக போய் ஆபத்துல மாட்டிக்கிறதா? இனிமே நீங்க ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாது, ரைட்? சார், சைக்கிள் ரிக்ஷாவில லொகேஷன் பார்த்தா நம்ம ஷெட்யூல் பூரா லொகேஷன் பாக்குறதுலயே முடிஞ்சிடும் சார். ஹீரோயின் வேற வந்தாச்சு. எப்ப சார் மேலே ஏறினீங்க? நான் நினைச்சா மேலே ஏறுவேன். நீ யாரியா கேட்கறதுக்கு? எனக்கு ஹீரோயினா முக்கியம், சிங்கப்பூர் லொகேஷன் தான் முக்கியம். அது இல்ல சார், ஒரு ஏர் கண்டிஷன் கார் ஆகுது. ஏர் கண்டிஷன் காரா? திமுரு, உன்னை கப்பல்ல கூட்டிட்டு வந்து வாந்தி எடுக்க வச்சிருக்கணும். 2500 ரூபாய் செலவு பண்ணி பிளேன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி என் தப்பியா? என் தப்பு. யோ, who I am? அது உங்களுக்கே தெரியாதா? I am a director and producer. பென்னர் படம் எடுத்தது யார் தெரியுமா? யாரு? என் சித்தப்பா. நாங்க பரம்பரையா டைரக்டரியா? எங்கிட்ட வாலாட்டாத. உன் பாஸ்போர்ட் என் கையில. லோகு, நம்ம லொகேஷன் பார்க்க போனமே, அங்க ஒரு உயரமான பில்டிங் இருந்தது. அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார் ஓசிபிசி. அந்த ஓசிபிசி பில்டிங் இருந்து பாரு. அதனுடைய மாடியில ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான். வச்ச உடனே பில்டிங் தூளா உடையுது. ஷார்ட்ட கட் பண்றோம். நெக்ஸ்ட் ஷாட். கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில்ல. ஏய்யா, பின்ன சார், அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார்? சரி, கமான், ஒன்னு செய். இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷாட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் செட்ல பிளைவுட் போட்டு தூளா உடைக்கிறேன். வணக்கம் சார். வாமா வா வா. வணக்கம். ஹீரோ வருது, எப்போ ஷூட்டிங்? ஒண்ணுமே புரியலையே. அதாமா நானும் தகச்சு போய் நிக்கிறேன். மெட்ராஸுக்கு ட்ரக்கால் போட்டுக்கிறமா. எனி மூவ்மெண்ட் வந்துடும். உட்காரு. போங்க சார், உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு. ஐயோ, வந்தாச்சு. ஹலோ, மெட்ராஸ் காலா? கொடுங்க. ஹலோ, யார் பேசுறது? மெட்ராஸ் மேனேஜரா?
நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன். வாட்சோ சென்ட்டுமா அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா. ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு? என்னது ஹீரோவுக்கு டைபாய்டு தரமா? கண்ணே திறக்கலையா? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரா? அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா? என்னையா செய்யறது? கதையை மாத்த சொல்றியா? அடிச்சே வையா போற. என்னவன் சார்? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துட்டா, கண்ணே திறக்க முடியலையா, பாத்ரூம்ல வேற வலிக்கு விழுந்துட்டாரா, ஃபுல் பிபி எரிச்சர். அப்பா வேற என்ன சார் பண்றது? அப்போ சார் நானே டூயல் ரோல் பண்ண வயிற்றுல கலப்பாதீங்க சார். சார் கதையில டியூயல் ரோலுக்கு சான்ஸே இல்ல. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? சார் ஒரு ஐடியா. என்னம்மா? என் லாயர் கணேஷ் இருக்காரே, அவரை வச்சு ஹீரோ மேல கேஸ போட்டு எந்த காலத்துல ஹீரோ இங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் படத்தை முடிக்க போறேன். சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன? அவர் நல்ல அமைச்சர் நடிகர், நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நம்ம படத்துக்கு ஹீரோவா போட்டுக்கலாமே. அவரு சினிமா படத்துல நடிக்க ஒத்துக்குவாராமா? ஏன் நம்ம எல்லாம் போய் பேசி ஒத்துக்கு வைப்போம். இதுல என்ன இருக்கு? நான் ஆக்ட் பண்றேன். வாவ், ஏதோ ஹாபியா ஷேக்ஸ்பியர் டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் ஆக்ட் இன் மூவி. இட்ஸ் நாட் மை ப்ரொஃபஷன். கட்டியா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவன் சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார். மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அது உதவி சொல்லாதீங்க சார். அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார். என்னையே தொந்தரவு பண்றீங்க சார். திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார். மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார். பகோடா காதர்கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது. குண்டா மூக்கு முழிமா அழகா இருப்பார் சார். அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 1 மாசம் ஆகும் சார். சார் நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷன் சார், நீங்க எப்படியும் 15 நாள் இருக்க போறீங்க. உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். சிங்கப்பூர்ல ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதமா பிரமாதம் சார். வேணும் கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவியா நினைச்சேன். நீங்க செஞ்சுதான் ஆகணும். இக்கட்டான நிலைமை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரைட், பட் ஒன் திங், அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன், கோமாளித்தனமா செய்ய மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார். அப்படியே இந்த ஆள் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார். பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொசீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் அந்த ஆளே கேட்கல, நீ தான் கேட்கல. எதுக்கு அட்வான்ஸ்? உனக்கு அட்வான்ஸா? மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறையா. உன் பாஸ்போர்ட் என் கையில. எஸ்டர்டே நைட், அதாவது நேற்று ராத்திரி 3 மஸ்கிட்டர்னு ஒரு படம் பார்த்தேன். 3 போர் வீரர்கள். ஏயா அந்த படத்தை நீ பாத்திருக்கியா? அது பழைய படம் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. பார்த்து என்ன பிரயோஜனம்? நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேன். சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன். ஜபக்குன்னு ஒரு சீனை உருவிட்டேன். என்ன சீன் சார்? ஒரு சேனாதிபதி ராஜகுமாரியை கடத்திட்டு போறான். அத ராஜகுமாரன் பாத்துறான். நேரா பாஞ்சு அப்படியே கத்தி சண்டை. சச்சாங் சக் சச்சாங் சக் சச்சாங் சக்குன்னு சண்டை. முடிஞ்ச உடனே ராஜகுமாரியை மீட்றான். எப்படி சீன்? இது என்ன நம்ம அடுத்த படத்துக்கா சார்? அறிவு இருக்குதா உனக்கு? இந்த படத்துக்கு தான் ஐயா. என்ன சார், நம்மளது சோசியல் படம். இதுல எப்படி ராஜகுமாரோ ராஜகுமாரி வர முடியும்? நோ, உனக்கு நான் எப்படியா விளங்க வைக்க போறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஏவிஎம்ல ஒரு படம் எடுத்தாங்களே, அன்பே வா, அது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் சார், நானும் வேற பாத்திருக்கேன். அதுல நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டு, சரோஜா தேவி ராணி வேஷம் போட்டு ஒரு கேரட்ல உட்கார்ந்து, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கடகட 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 கட. ஏயா அது சோசியல் படம் தானே? ஆமா. அதுல எப்படி ராஜா ராணி வந்தாங்க சார்? அது கனவு சீன் சார். ஏன் நம்ம படத்துல கனவு சீன் வந்தாக்கா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? நம்ம ஹீரோயின் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா, கனவு காண்றா, வருது, ராஜா ராணி டிரஸ் சண்டை போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. வையத
மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம். ஹோய் ஹோய் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம். என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே தேனில் ஆடும் திராட்சை நீயே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம். ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம். ஒரு மாலை நேரம் மன்னவுந்தன் மாட்டில் ஆடும் மாலை நானே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று. ஓகே.
ஆமா உங்களுக்கு பெருசா அடிக்கடி ஒண்ணும் பண்ணலையே. ஓ ஐம் சாரி. ஆர் யூ ஆல் ரைட்? ஐ எம் ஆல் ரைட். நல்ல நேரத்துல வந்தீங்க, என்ன காப்பாத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க? எங்க அம்மா மல்லே, எங்க அப்பா தமிழ். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசி. சோ நைஸ். உங்க பேரு? சுபத்ரா. ஸ்வீட் டைம். எங்க அப்பா வச்சாங்க, அது நான் பேரு. எங்க அம்மா வச்சாங்க. உங்க பேரு? எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து கணேசன் பேர் வச்சாங்க. ஆமா அந்த பையன் யாரு? That boy loves me, but I don't like him. எங்க அண்ணா குங்கு ஃபைட்ல மாஸ்டர். எங்க அண்ணே சொல்லிச்சு, குங்கு ஃபைட்ல ஜெயிச்சா என்ன கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. அந்த பையன் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு தோத்து போச்சு. அந்த ஆட்டம் நான் இங்கே லக்கி பிரசால மெட்ரோ கிராண்ட்ல வேலை பார்க்குறேன். வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது என்ன கார்ல தூக்கிட்டு வந்துட்டா. அம்மா நீங்க யாரோ அப்படி வந்தீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து பிலிம் ஷூட்டிங்காக வந்திருக்கோம். சும்மா அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம் வந்தேன். உங்க குரல் கேட்டது. நீங்க வரலன்னா? நோ ப்ராப்ளம். காட் இஸ் கிரேட். நல்ல உங்களுக்கு ஆண்டவன் எந்த ரூபத்திலேயே அது வந்து உதவி பண்ணுவான். வாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். வாங்க, உங்க கோட் கொடுக்கணும்.
Excuse me, where is ladies' wedding barbecue? Sir, Thank you. welcome. Hello. Hi, Ganesh. என்ன வேணும்? சுபத்ரா, எனக்கு இந்த லேடிஸ் ஹேட் கோட் வேணுமே. யாருக்கும்? என் வைஃப்க்கு. உங்க வைஃப் என்ன கலர்? என்ன சைஸ்? More or less, your color, of course, your size. எப்படி இருக்கு? நல்லா இல்ல. எது? எப்படி வச்சு வச்சு பாக்குறது. I am sorry. இது பேக் பட்டி. இங்க உங்க வைஃப் எங்க இருக்குது? ஹோட்டல்ல இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் சைஸ் பார்க்க போறோம். நீங்க பேர் வாங்க. என் வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Good evening. Oh, good evening. So you have come. எங்க உங்க வைஃப்? Who? Mr. Ganesh, where is your wife? அது நீங்க உங்க வைஃப் கொடுக்கலையா? கொடுக்கணும். Take it. என்னது நீங்க? Yes, I love you. I do.
எஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா எங்க அண்ணனே குங்ஃபு ஃபைட்ல ஜெயிக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் குன்ஃபு ஃபைட்ல பழகிருக்கேன். அவன் உங்க அண்ணன் எங்க இருக்காரு? ஹாங்காங். ஹாங்காங். Good. No, I will smoke. சுபத்ரா, உங்க அண்ணனுக்கு குன்ஃபு கத்து கொடுத்த குரு யாரு? அவரு சைனீஸ் குரு. அவருக்கும் என் மேல ரொம்ப பிரியம். அவரை நான் பார்க்கணும். इंकोले सीफू कुम्हे कुंफू.
என்ன கை கட்டுங்க எப்படி சொல்லுங்க அத்தியக்கு சுகா வேற வேலை இல்ல
ஆமா மிஸ்டர் கணேஷ் எப்ப பார்த்தாலும் நோ ப்ராப்ளம் சொல்லுவாரு. நமக்கே ப்ராப்ளம் ஆகிட்டு 10 நாள் ஆளையே காணுமே, எங்க போனாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையா? இதோ பாருங்க டைரக்டர் சார், ஒழுங்கா இருக்கிறவங்க கூட மேக்கப் போட்டு 2 நாள் ஆக்ட் பண்ணா போறோம், அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க சார். சார் கணேஷ் சார் வந்தாச்சு சார். கணேஷ் வந்துட்டாரா? உருவியா பேண்ட உருவு, மரியாதை குடியா. How are you, sir? I am quite okay. How are you? I'm right. Always you right. I know. Mr. Ganesh, நீங்க ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வரலங்கிறதுனால எல்லாம் அப்செட். ஆமா சார், அந்த வெறுப்புல குடி பழக்கமே இல்லாத நம்ம டைரக்டர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சார். No problem. நான் டே நைட் ஒர்க் பண்ணி உங்க வேலையெல்லாம் முடிச்சு தர்றேன். ரைட்? ஓகே, கம் ஆன். என்னடா நம்ம பழனி சிங்கப்பூர் போனான்னு ஒரு தகவலுமே தெரியலையே. எல்லா தகவலும் விவரமா உங்களுக்கு நான் சொல்றேன். சிங்கப்பூர்ல உங்க ஆள் பழனியை அரெஸ்ட் பண்ணியாச்சு.
ஹலோ மிஸ்டர் ஜனார்தனம், how are you? வணக்கம். பிரியா விஷயம் என்னாச்சு? உங்களுக்குன்னு ஒரு வீடு அலாட் பண்ணிருக்கேன், அங்க போய் பேசுவோம். பிரியா, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க கூடாது. டைரக்டர்கிட்ட இனிமே உனக்கு சேர வேண்டிய பணத்தை உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னியாமே. ஆமா, இனிமேலாவது நான் உழைக்கிறதுக்கு கிடைக்கிற சம்பளம் எனக்கே வேணும். ஒண்ணுமே புரியாத பொண்ணா இருக்கிறிய. நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு நீயே கையெழுத்து போட்டு வாங்கினா நிறைய இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். கட்டினே, மக்களுக்காவது வரிப்பணம் பயன்படும். என்னுடைய வருமானத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்தி சாப்பிடுறதை விட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது பயன்பட்டா எனக்கு சந்தோஷம். நான் உன்னை ஏமாத்துறேனா? நான் இல்லைன்னா நீ யார்? போதும் ஜனார்தன் சார், இத 1000 முறை சொல்லி காட்டிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்சவரை பாடுபட்டுட்டேன். இனிமேலும் கைதியா இருக்க நான் விரும்பல. ஓகே ஓகே, ஆரம்பத்துல என்கிட்ட கையெழுத்து போட்ட ஒப்பந்தப்படி அது முடியற வரைக்கும் என் இஷ்டப்படி நடந்துக்க. அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஃப்ரீயா விட்டுறேன். அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை வருஷம் எழுதிருக்கீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால அது செல்லாது. இனிமே ஏதாவது என்கிட்ட பேசணும்னா என் லாயர் கணேஷோட பேசிக்கீங்க. கணேஷ் ஓ லாயரா? என்ன மிஸ்டர் கணேஷ், பிரியாவை பத்திரமா பாத்துக்க ஏன் ஆளா ஒன்ன இங்க அனுப்பிச்சு வச்சா அவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஜனார்தன், ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டபடி நீங்க வர வரைக்கும் பிரியாவை பத்திரமா பாதுகாத்துட்டேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. ரைட்? நான் நியூ கேஸ். பிரியாவோட நியாயமான கேஸுக்கு இப்ப நான் லாயர். என்னையா நியாயம்? கட்டுறதுக்கு மாத்து துணி இல்லாம அந்த பொண்ணு என்கிட்ட வந்த உனக்கு தெரியுமா? அப்கோர்ஸ் நல்லா தெரியும் மிஸ்டர் ஜனார்தன். அனாதியா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அப்பாவி பொண்ணை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அனாவசியமான வார்த்தைகள் வேண்டாம் மிஸ்டர் கணேஷ். இது அனாவசியம் சொல்றீங்க? நான் எடுத்த கேஸா? எஸ். எப்படி? அந்த விளக்கம் எல்லாம் சொல்ல தயாரா இல்ல. பிரியா உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை போல 3 பங்கு பணம் தர்றேன். இந்த கேஸை டிராப் பண்ணிடு. ஓ, என்ன பணத்தால் அடிக்க பாக்குறீங்க? என்ன நியாயத்தால் அடிக்க பாருங்க, சட்டத்தால் அடிக்க பாருங்க. இனிமையாவது பிரியாவை உங்க கான்டாக்ட் இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, சமாதானமா போயிடலாம். இல்லன்னா தலையை வாங்கிடுவியா? இல்ல, கோட்டி ஏற வேண்டிய வரும். நான்சென்ஸ். அந்த அசட்டு வக்கீல் கொடுக்கிற மடத்தனமான தைரியத்துல என்னையே பகச்சுக்காது. உன்னை உருவாக்குறதே நான் தான். என்ன மீறினே உன்னை அழிச்சிடுவேன். என்ன ஆனாலும் சரி, இனிமே நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன். இனிமே நீங்க காட்டுற எந்த கான்ட்ராக்ட் ஃபாரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன். நீங்க சமாதானத்துக்கு வந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இல்லன்னா யார மிரட்டுற? ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க ஒப்பந்தங்களை யாரும் மீற முடியாது. இனிமேலும் எனக்கு அடிமை வாழ்வு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பாக்குறேன். ஹாய் டைரக்டர் சார், என்ன கலர் கலரா கொடிகளை கட்டிருக்காங்க? ஆமா சார், நானும் கேட்கலாம்னு இருந்தேன். என்ன விசேஷம்? நீயா கேட்காத, யாராவது கேட்டா நீ வந்து ஒட்டிக்காதுல. அம்மா, சிங்கப்பூர்ல நாளைக்கு நேஷனல் டே, அதுக்காக விழா கொண்டாட போறாங்க. சார் சார் சார், நேஷனல் டே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமாமே சார். நீங்க மனசு வச்சா நாங்க கூட பார்க்கலாமே சார். ஆமா சார். மொத்தத்துல நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம், விழாவுக்கு வந்துடலாங்கிறீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. வெரி நைஸ் டைரக்டர். இவரா நைஸ்? என்கிட்ட இருந்து தப்பிச்ச பிரியா நேர உங்ககிட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படியாகும் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா உங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன பிரியாவே யார் கடத்திட்டு போய் கொலை பண்ணா? அவ மாமே காளிமுத்துவா இருக்கலாம். பிரியாவை கொலை பண்ணதுனால அவளுக்கு என்ன லாபம்? தனக்கு கிட்டாதது வேற யாருக்கும் கிட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அவன் ஒரு குடியார, குடிச்சுட்டா எதை வேணா செய்வான். என்ன கணேஷ், உங்களை பார்க்கவே முடியல, ரொம்ப மாறிட்டீங்க. சுபத்ரா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்லை. பாவம் பிரியா வாழ்நாள் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா, நல்லா வாழ வேண்டிய நேரத்துல சத்து போயிட்டா. பாவம். கணேஷ்,
That blue taxi, no? You follow that. Yeah, hurry up. Hurry சொல்லு, பிரியாவை கொண்ட நீதானே? சொல்லு. உண்மை சொல்றேன், உண்மை சொல்றேன். கணேஷ், பிரியாவை நான் கொல்லல. பிரியாவை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சு ஜனார்த்தன் கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இந்த ஊர்ல பலரை சேர்த்துக்கிட்டு பல முறை முயற்சி பண்ணேன், முடியல. விழா நடந்த அன்னைக்கு பிரியாவை கடத்துறதுக்காக நாங்க அங்க போனோம். ஆனா அன்னைக்கு வேறு யாரோ பிரியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஹோட்டல்ல சாப்பிட்டு நாங்க வெளியே வந்துட்டு இருந்தப்போ தெருவில் பிரியா ஓடுறத பார்த்தோம்.
நான் போட்ட திட்டத்தை என் கூட்டாளிங்க பயன்படுத்தி என்ன அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள வழக்கமா சந்திக்கிற இடத்துல எல்லாம் தேடி பார்த்தேன். கண்டுபிடிக்க முடியல. பிரியா கொலை செய்யப்பட்ட செய்தியை பத்திரிகையில படிச்சேன். பயந்துட்டேன். மெட்ராஸுக்கே போயிடலாம்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ மெட்ராஸ் போக கூடாது. என்னுடைய கஸ்டடியிலே தான் இருக்கணும். ரைட்? Mr. Ganesh, 1 minute. Yes. பிரியா பத்தி உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் சொல்ல போறேன். வரீங்களா? Come on. No. Only you and Bharat. ஓகே சுபத்ரா, நீ வீட்டுக்கு போ. போயிட்டு வர வரைக்கும் நான் சொல்றபடி தான் கேட்கணும். ரைட், கம் ஆன். தோளாங்கச்சே சரவே. I'm Mahami. I go up. I go up. Ivani Ganesh, Ivani Bharat. He is my boss. சரி மணி, அமியா. என்ன சொல்ற? He says he is glad to meet you. ஓ, சோ இதுதான் இங்கிலீஷ். Yes. ஆமா, பிரியா பத்தி என்னமோ சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னது? I go at Chindo, Priya, I go window. 我哋會帶你睇一件好驚奇嘅事。 உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான காட்சி இப்போது காண்பிக்கப்படும்.好得啦。Stop! I said you! Stop! What do you want from us? சும்மா வைக்கும். 呢家咧係一個印度好出名嘅明星。據我聽咖喱妹都講咧，喺一年咧就喺印度收到20到30叻。而家我哋愛上佢攞20叻，喺2日之內交錢俾我哋。好似愛生嘅話，
பிரியா இந்தியாவில ஒரு பெரிய நடிகை என்று கலைமுத்து சொன்னார். வருஷத்துக்கு 30-40 லேக் சம்பாதிக்கிறார். அவர் உயிரோடு திரும்பினோம்னா எங்களுக்கு $10 லட்சம் கொடுக்கணும். 2 நாள் டைம் தரோம், பணத்தை ரெடி பண்ணுங்க. OK， பணத்தை எங்க கொண்டு வரணும்? 你攞邊度？2日之內我哋會通知你，但係唔做得通知 police。有估你2日冇攞呢嚟咧，我就會斬咗你手指。3日之內冇攞呢嚟，我就斬咗你手。4日冇攞呢嚟，我就斬咗你頭。நீங்க பணத்தை முதல்ல ரெடி பண்ணுங்க. 2 நாள்ல கான்டாக்ட் பண்றோம். போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது. 2 நாள் உள்ள பணத்தை கொண்டு வரல, முதல்ல பிரியோட விரல வெட்டுவோம். 3 நாள்ல கொண்டு வரலன்னா கையை வெட்டுவோம். 4 நாள்ல கொண்டு வரலன்னா தலைய வெட்டுவோம். பிரியா, நீ கவலைப்படாதே. We will get the money. Guys, வா போலாம். நீ唔去得。நீங்க மட்டும் போலாம். not பாரத். What do you mean? 帶佢落去。OK。ஓகே, நான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஆனா பிரியாவுக்கும் பரத்துக்கும் எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. ரைட்?點解攞你嚟？等我唔做得傷害 Bria 同埋巴啦。得。Excuse me, See, don't ask me anything. Just you go as per my instruction. I will pay you $50. Okay, right? okay. Go. Stop. Right? Stop. Just a moment. Right. Slowly. Go right. Go right. Stop here. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஒன்னு வலிச்சிட்டு போறாங்களே, அவங்க என்ன விட்டு போறாங்க? ஓ, கலியத்தூரா மானாம்பக்கே. Saya Buddha.
ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை மீட்க கடல் தாண்டி வந்தானம்மா எதிர்போரை வெல்வானம்மா ஓ பிரியா ஓ பிரியா ஓ பிரியா பாடி அழைக்கின்றேன் ஜாடையாக சேதி சொல்வாய் பாதை ஒன்று கண்டு கொள்ள நீயும் பாடுவாய் தயக்கம் என்ன கலக்கம் என்ன தேவி நீ குரல் கொடு ஓ பிரியா ஓ பிரியா நெருங்குவேன் காவல் தாண்டி காக்க வந்தேன் போட்டி என்று வந்த பின்னே நேரில் மோதுவேன் கவலை இல்லை மயக்கம் இல்லை தேவி நீ குரல் கொடு ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை மீட்க கடல் தாண்டி வந்தானம்மா எதிர்போரை வெல்வானம்மா ஓ பிரியா ஓ பிரியா ஓ பிரியா आई मुआ है आई हो
நீங்க எனக்கு ஒண்ணு இல்ல. I'm okay. Thank you very much, Mr. Ganesh. இந்த கேஸ் உங்களால் தான் வெற்றி அடைஞ்சது. It's my duty. இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பிரியா இறந்து போனதா சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் அந்த பாடியை காமிச்சிங்களே, அது மெழுகு பொம்மை நாங்க செஞ்சது. ஏன்? உண்மையை கண்டுபிடிக்க பிரியாவை கடத்தினவங்களை கன்ஃபியூஸ் பண்ண. அதாவது பிரியா இறந்து போனதா நியூஸ் வந்தா கடத்தினவங்க யார் உண்மையான பிரியா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கணும் அப்படி செஞ்சீங்க. Am I right? Yes, you are correct. When are you going back? Tomorrow. Okay. Bye. Bye.